வெல்கம் டு நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சார். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம், ஒரு 4 ஏக்கர் 85 சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பஞ்சாயத்து தார்சாலையிலே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பாருங்கள், தார்சாலையை காட்டிட்டேன். அருமையான லேண்டுங்க. இந்த 4 ஏக்கர் 85 சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 விட்டு 40 தென்னை மரங்கள், பெரிய தென்னை மரங்கள் இருக்குங்க. கன்று பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 40 விட்டு 50 தென்னங்கன்றுகள் இருக்குது. சின்ன கன்றுங்க எல்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் மதிப்புள்ள தென்னங்கன்று சாரி மரமாக ஒரு 40 விட்டு 50 மரங்கள் இருக்குங்க. பண்ணை வீட்டுடனே அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு இடம் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்துருக்கிறது எல்லாமே அந்த வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே இருக்குங்க. இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் 85 சென்ட்டுக்கு எடுத்திங்கன்னா 2 கிணறு 2 ஃப்ரீ சர்வீஸோடய அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், இந்த வீடு சொன்னீங்கன்னா பாருங்கள், இந்த பண்ணை வீடு கீழே வந்து கூரை மெஞ்சிங்க, அதுக்கு மேலே தகர சீட்டு போட்டிருக்காங்க. இடம் சூப்பராக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை மரம், மாதுளை மரம், சப்போட்டா இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான லேண்டு. தோட்டத்தில் உள்ள பசுமாடு தாங்க. செட்டு முன்னாடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து மாடு கட்டுற மாதிரி அந்த செட்டு இருக்குங்க. பாருங்கள், இந்த பண்ணை வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள், இடம் சூப்பராக இருக்குங்க. இந்த இடமெல்லாம் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி யார் வந்தாலும் பிடிக்கும். அதே பாருங்கள், இந்த தோட்டத்தில் கிணறுங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இது இப்போ இதெல்லாம் வெய்ய காலம். இதெல்லாம் பார்த்தோம்னா சேலத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியே கிடையாது. ஒவ்வொரு கிணறு நம்ம பேரூர் லைனில் அப்படிப்பட்ட ஏரியாவில் தண்ணி தம்மம்பட்டி இப்போலாம் தண்ணியே ட்ரையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். மழை கிளம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி மேலே இருக்குங்க. அதேமாதிரி இந்த கிணறு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு பஜாட தண்ணி வடிக்க முடியாதுன்னு சொல்லி தோட்டத்துக்கார சொல்லியிருக்காருங்க. அந்தளவுக்கு தண்ணி உள்ளது. இந்த ஏரியாவுக்கு போருக்கே வேலை கிடையாதுங்க. இந்த தோட்டத்துக்கு ஒரு ஈபி லைனுங்க. பக்கத்தில் எல்லாமே கொஞ்சம் நல்லா அழகாக செடிங்க எல்லாமே இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. பப்பாளி மரம் இருக்குது, மாதுளை மரம் இருக்குது, கொய்யா மரம், இந்த மாதிரி இலவச மரம் எல்லாமே இருக்குதுங்க. நல்ல லேண்டு பாருங்கள். ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 43 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் சிறிதளவு ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டம், உங்களுக்கு பூலாம்படி அருகிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. மாவட்டம் பெரம்பலூர் வரும், ஆனால் பூலாம்படி அருகிலே இருக்குங்க லேண்டு. நல்ல ஒரு லேண்டுங்க. என்ன தார்சாலையிலே அமைஞ்சிருங்க. ரோட் பேஸ் எடுத்துக்கிட்டீங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 அடிக்கு மேலே ரோட் பேஸ் வருங்க உங்களுக்கு. இப்போ இந்த தோட்டத்தில் உள்ள தென்னை மரம் நல்லா காப்பில் இருக்குது. இடமும் நல்லா இருக்குங்க. 2 கிணறு இருக்குது தோட்டத்துக்கு. ஒன்றும் பிரச்சனை, 2லேயுமே ஃப்ரீ சர்வீஸ் தாங்க. இடமெல்லாம் பாருங்கள், நேரில் வந்து பார்க்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு இடம் பிடிக்குங்க. நல்ல லேண்டுங்க. இடம் பாருங்கள், ஃபுல்லுமே காடு அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இப்போ அந்த வீடு தான் முன்னாடி தோட்டத்தோட வீடு தாங்க. சுற்றிலையுமே பக்கத்தில் பூராமே அது பார்த்திங்கன்னா அதில் தென்னந்தோப்பு அமைச்சிருக்காங்க. பாருங்கள், இந்த தோட்டத்தில் உள்ள 2வது கிணறுங்க. இந்த கிணத்துல வந்து தண்ணி இப்போ எடுத்துக்கலைங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கிணத்துக்கே வந்து வேலை இல்லைங்க இந்த தோட்டத்துக்கு அந்தளவுக்கு. ஏன்னா தண்ணி அதிலே ஃபுல்லாக இருக்குது. அதுமாதிரி இது வந்து மோட்ரு வந்து காய்கறி பெருதாக வந்து சர்வீஸ் கொடுத்துருதா தோட்டத்துக்கு சொல்லியிருக்காருங்க. தண்ணி போட்டு நம்ம தண்ணி வந்து இந்த கிணத்துலலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் தண்ணி வந்து எப்போவுமே கலர் ஒரே மாதிரி இருக்குங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம தண்ணி யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கலர் பச்சை கலராக தான் இருக்குங்க. அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாது. 2 கிணறு நல்லா சப்போர்ட் பண்ணோம். அதில் கிணறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 வருஷம் ஓட்டினாலும் தண்ணி இப்போ இருக்கிற அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடம் நம்ம அருமையான லேண்டுங்க. ஏன்னா வந்து தார்சாலையிலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. எல்லாமே இந்த ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு நம்ம இதில் நைட்டில் தங்கிக்கலாங்க. வீடு அருமையான கூரை வீடு தாங்க. கூரை வீடாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். பண்ணை வீடு இந்த மாதிரி இடமெல்லாம் கம்பல்சரி பாருங்கள், பிடிக்கும் போதே வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சினா டைரெக்டாக உடனே ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு பயன் பண்ணி வைக்கலாம். நல்ல லேண்டு. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.